ஹலோ ஹாய் நண்பர்களே, முகவை மன்னர் சேனலுக்கு உங்களை அன்புடன் இன்றைக்கி வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் உச்சப்புலி, நாகாச்சி, எரிமேனி இந்த சுற்று வட்டாரத்தில் மிதமான மழை ராமநாதபுரத்தில் நேற்று பெஞ்சிருக்குங்க. அந்த மழையோடைய இந்த மண்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல ஈரமாக, ஒரு ஈரம் பிடிக்கிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்குங்க. ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சூடு தணிஞ்ச மாதிரி இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம தென்னைகளுக்கு, அதாவது பழங்காலத்து மாமரத்துகளுக்கு தண்ணி அடிக்க தேவையில்லை. நாங்கள் அடிக்கிறது இல்லை. ஏன்னா அது ஆர்கானிக் முறைப்படி இயற்கையாக அதோடைய குலை தலைகள்லாம் உதிர்ந்து அதுவே அதுக்கு உரமாகுது. அதுபோக நம்ம நாட்டு மாடுகள்லாம் உள்ளே நம்ம வளர்க்குறனால காட்டுக்கு போயிடுவாளுங்க, அப்பப்போ வருவாங்களுங்க. சாணங்கள்லாம் போடும். அந்த சாணத்தை பார்த்திங்களா, அந்த கண்டு சாணம்லாம் இதெல்லாம் இயற்கையாக நம்மளுக்கு உரம். மாடு நைட்டு ஆல்ட் ஆகும், காலையில் காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போகும். இந்த பார்த்திங்களா, இதெல்லாம் காங்கேய மாட்டு சாணம். எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பார்த்திங்களா? இதே கலப்பின மாட்டுக்கு இந்த திக்னஸ் இருக்காது. இதில் எத்தனை நுண்ணுயிர்கள் இருக்குது பாருங்கள், எத்தனை மருத்துவ குணம் இருக்குது, எத்தனை உயிர்கள் இதில் இருக்குது தெரியுமா? காட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வரோன்னா எல்லா கொடி செடிகளை மேய்ஞ்சிட்டு வரனால நிறையா இதில் ஆரோக்கியம் மண்ணுக்கு இருக்குது. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நாட்டு மாட்டில் இவ்வளோ ஒரு பலன் இருக்குது. இதெல்லாம் அங்கங்கே சாணம் போடும் மாடு. இந்த கொலை தழைகள் தான் இதுக்கு உரம். மாமரத்துக்கு தண்ணி தேவையில்லை. ஏன்னா அங்கங்கே அது வேறு போய் கிணறு, நாங்கள் மற்ற இடம் தென்னைகள் இதுகளுக்கு தண்ணி அடிக்கல. அங்கே இருந்து அந்த தண்ணியிலேருந்து வேர் போட்டு எடுத்துக்கிறோம். தென்னைக்கு கம்பல்சரி அடிச்சாகணும், இல்லைன்னா சோறு அடைஞ்சிரும். தேங்காய்லாம் வெட்டியாச்சு. கொஞ்சம் இந்த ஏரியா சைடு பச்சை பசேர்னு இருக்குது. இந்த வருஷம் ஒரு நல்ல மழைன்னு சொல்லலாம், தாங்குகிற அளவுக்கு இருக்குது. அதுபோக இந்த கோழிகள் வளர்க்கணும் கண்டிப்பாக. கோழி வளர்க்குறனால அதோட சாணங்களும் அதோட கழிவுகளும் நம்ம மண்ணுக்கு உரம். தென்னைகளுக்கு நம்ம தண்ணி கண்டிப்பாக அடிச்சாகணும். எல்லாம் மழை பெஞ்சாலும், அதிகமான மழை இருந்தால் தேவையில்லை, அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கை நிறைய நம்மளுக்கு விஷயத்தை கற்றுத்தருது. காவலுக்கு நாய், கோழி, பூனைகள் இந்த மாதிரி நம்ம காட்டில் எல்லாமே வளர்க்குறோம். ஆமாம், அதுபோக பசுந்தீவனங்கள்லாம் நம்ம மாட்டுக்கு பச்சை தீவனங்கள்லாம் இருக்குது, க்ரீன் இருக்குது, கோப்பரு, இந்த மாதிரி வேலி மசாலு எல்லாமே உள்ளே தனியாக ஒரு பார்ட்டிஷன் பண்ணி வளர்க்குறோம். ஆமாம், இந்த மழை காலம் ஆரம்பித்தோடனே தோப்பை ஃபுல்லாக ஒரு கிளீனிங் பண்ணி செத்த செதவுலாம் எடுத்துகிட்டு ஒரு 1.5 கலப்பை 2.5 கலப்பையை போட்டு எல்லாத்தையும் இந்த மாட்டு சாணங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பரட்டிடுவோம். பரட்டினோன்னா அந்த உரம் போய் அதுக்கு கரெக்டாக சேர்ந்துடும். இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் கண்டிப்பாக. பழங்காலத்து புளிய மரங்கள், பனைகள், எல்லா மாமரத்துக்கு இடையிலையும் ஒவ்வொரு பனைமரங்கள் இருக்குது கண்டிப்பாக. அது அந்த காலத்தில் அப்பா வச்சுட்டு போனது. இன்னமும் நாங்கள் அதெல்லாம் வெட்டாமல், எங்களுக்கு அந்த வேலியெலாம் அடைக்கிறதுக்கு அந்த மட்டை ஓலைகள் எல்லாம் தேவைப்படுறதுனால நாங்கள் அதை இன்னும் வெட்டலை. அதை கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துருக்கோம். வாத்து எல்லாமே நம்ம வளர்க்குறோம், எல்லாமே இருக்குது பண்ணைகளில். கிட்டத்தட்ட நான் ஒரு நாட்டு மாட்டு பண்ணைகள் தான். மாடெல்லாம் காடுக்கு போயிடுவாங்க, காலையில் போயிடுவாளுங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வரும். நான் அந்த கழனி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சு ஊரலில், இந்த மாதிரி உரலில் கழனி தண்ணி அங்கங்கே எடுத்துகிட்டு சேகரித்து கொண்டு வச்சுருவோம். குடிப்பாளுங்க சாயங்காலம். அதோட நைட்டு ரெஸ்ட்டு. நல்ல மழைங்க, ஓரளவு தாங்கும், ஒரு சூடு தணிஞ்ச அளவுக்கு இருக்குது. தென்னைக்கு எப்போவுமே நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தென்னைக்கு விட்டால் காய்ப்பு வரும். இதெல்லாம் 2 வருஷத்து மரம், இப்போ தான் காய்க்க போகுது. நல்லா இருக்குது. இயற்கையில் நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டு அப்பா தாத்தா காலத்தில் உள்ளதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் இயற்கைக்கு உயிர் கொடுங்க. அது உங்களை வாழ வச்சு இந்த உலகத்தில் நல்ல முறையில் உங்கள் அடுத்த சந்ததியிலும் உங்களையும் வாழ வைக்கும் கண்டிப்பாக. மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.